சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் நிலையில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. ஆனால் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் உலா வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் விஷ்ணு வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சென்னையில் தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லூப் சாலை கடற்கரை பகுதியில் தொடர்ந்து பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் இருக்கக்கூடிய மணல் பரப்புகளில் நேரத்தை செலவிட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மணல் பரப்புகளில் அதிக அளவில் பொதுமக்கள் தங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினருடன் சூழ்ந்து இருக்கக்கூடிய கடலில் இறங்குவதும் காட்சியும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கடல் பரப்புகளில் கபடி விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடிய காட்சியையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இவ்வாறாக ஆபத்தை உணராமல் தொடர்ந்து இங்கே பொதுமக்கள் அதிக அளவில் கூடி வருகிறார்கள். ஒரு 10 மீட்டர் தொலைவிற்கு காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்கள் உள்ளே வரக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை உணராமல் தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு வார விடுமுறை நாட்களில் செலவிடுவதைப் போல அந்த புயல் எச்சரிக்கையை அரசு தொடர்ந்து விடுத்திருக்கும் நிலையிலும் இங்கே தங்களுடைய நேரத்தை ஆபத்தை உணராமல் செலவிட்டு வருகிறார்கள். இவ்வாறாக தொடர்ந்து சென்னையில் கனமழை விட்டுவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஆபத்தை உணராமல் தொடர்ந்து இந்த விளையாட்டுகளிலும் மணல் பரப்புகளில் நேரத்தை செலவிட்டும் கடலில் இறங்கியும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் என்பது தொடர்ந்து நகர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை முழுவதுமாக கனமழை என்பது விட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இந்த சூறை காற்று என்பதும் வீசி வருகிறது. இந்நிலையில் இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் பலரும் இங்கே தங்களுடைய வாகனங்கள் கடற்பரப்புகளில் விளையாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அது மட்டுமின்றி கடலில் இறங்கி தங்களுடைய நேரத்தை செலவிடக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இப்படி பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்றும் நாளையும் இந்த ரெட் அலர்ட் என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் இப்படி ஆபத்தை உணராமல் தொடர்ந்து கடலில் இருக்கக்கூடிய இந்த மணல் பரப்புகளில் தொடர்ந்து இங்கே விளையாடக்கூடிய காட்சியிலும் நேரத்தை செலவிடக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.